அப்பப்போ புது ட்ரெஸ் போடுறோம், தினசரி ஸ்வீட் சாப்பிட்றோம். ஆனால் தினசரி பட்டாசு வெடிக்கிறோமா? இல்லை. இப்போ தீபாவளி வரப்போகுது. அந்த தீபாவளிக்கு நம்ம பட்டாசு வெடித்தா தான் ஒரு கெத்தை, ஒரு மாசை. பொதுவாக பல பேர்த்தினுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குற பொருள் நல்லா இருக்குமான்னு யோசிப்பாங்க. ஸ்ரீ கோகுலம் கிராக்கர்ஸ் 80% டிஸ்கவுண்ட்டோட கொடுக்குறாங்க. அது தரமான பட்டாசா. நீங்கள் கீழே கொடுத்துருக்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் வீடுகளுக்கே பட்டாசு தேடி வரும். இந்த தீபாவளியை ஸ்ரீ கோகுலம் கிராக்கர்ஸோட கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் லப்பர் பந்து. மணி டாக்ஸில் நம்ம ஒவ்வொரு படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணும்போது, படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணாமல் அந்த படம் எந்த அரசியல் பேக்ரவுண்டில் எடுத்திருக்கு, எந்த அரசியலை பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, எல்லா சினிமாக்களும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாதையோ ஏதோ ஒரு அரசியலை மையப்படுத்தி வந்திருக்கும், அல்லது அரசியலே இருக்கும், அல்லது அரசியல் சாயல் இருக்கும். ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான அரசியல் பின்புலமாக இருக்குது, என்ன மாதிரியான அரசியல் பிரதிபலிச்சிருக்குங்கிறத இந்த படத்தினுடைய கதையை சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு நான் சொல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. சரி, இந்த படத்தினுடைய கதை என்ன? இந்த படத்தினுடைய கதை கடலூர் மாவட்டம் தொழுதூரில் ஒரு கிராமத்தில் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தினேஷும் சுவாசிகாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க 2 பேரும் கலப்பு திருமணம் பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணு வந்து விவசாய வேலையை ரொம்ப ஹார்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர் தினேஷ் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு கிட்ட போய் சொல்லிட்டு கிரிக்கெட் ஆட போயிடுவார். கிரிக்கெட்டில் அந்த ஏரியாவில் இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவர் யாருனாலே அவுட் பண்ணவும் முடியாது. ஏன்னா இவர் பால் சாமிக்கும், அடுத்தடுத்த பாலுங்களை 4ம் 6ம் பறக்க விடுவார். ஒவ்வொரு பாலும் அடிக்கும்போது சிக்ஸர்லாம் வந்து 2 தென்னை மரத்து ஹைட்டுக்கு போகும். அந்த அளவுக்கு அந்த படத்திலே சொல்லியிருப்பாங்க. இப்படியாப்பட்ட பிளேயரு. இவர் யாருமே ஜெயிக்க முடியாதாங்குள்ள அங்கே பார்த்தா காளி வெங்கட். அவரு தான் வந்து ஜாலி பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வச்சு அந்த ஏரியாவில் வந்து கிரிக்கெட்டை வந்து போட்டியாக நடத்துறதாகவும், அவங்க மேட்சை கொண்டு போய் வெளியூரில் ஆட வைக்கிறதாகவும் இருப்பார். இது வந்து அவர் பல வருடமும் பண்ணிட்டு இருப்பார். இவருக்கு என்னன்னா, எப்படியாவது வந்து தினேஷ் வந்து தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஸ்கூல் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து தினேஷ்க்கு எதிர்ப்பு ஆட வைக்கலாம்னு முயற்சி பண்ணுவார். ஆனால் அவங்க டீமில் வந்து அந்த பையனுக்கு வந்து பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. இது காலங்கள் கடந்து கூட ஒரு 11 வருஷம் ஆயிரும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து அட்டகதி தினேஷ் வந்து கொஞ்சம் கூட ஒய்ஃபுக்கிட்ட இருந்து அந்த பொய்யை வந்து மாற்றாமல் அப்படியே சொல்லிட்டு வெளியே வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஆடிக்கிட்டே இருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் தான் வளர்ந்து ஹரிஷ் கல்யாணம் இருப்பார். ஹரிஷ் கல்யாணம் வந்து ஒரு நல்ல பவுலர், ஆல்ரவுண்டரு. இவரை வச்சு அட்டகத்தி தினேஷை எப்படியாவது மடக்கலாமா அப்படின்னு சொல்லி காளி வெங்கட் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இவரே சொல்லிடுவார். யார்? ஹரிஷ் கல்யாணம் சொல்லிடுவார். இவர் வந்து ஒரே சைடு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, இவர் ஈஸியாக அவுட் பண்ணலாம், ஆனால் அது யாரும் அந்த முயற்சி எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து பக்கத்தில் இருந்த தினேஷுக்கு தெரிஞ்சிடும். உடனே தினேஷ் வந்து சொல்லுவார், சரி நீ என் கூட மோதி பாருன்னு. அவங்க 2 பேத்துக்கு போட்டி நடக்கும். அந்த போட்டியில் வந்து ஒரு ஓவரில் ஹரிஷ் கல்யாண் போடுவார். அது ஃபுல் மொக்க வாங்கிடுவார் அட்டகதி தினேஷ். பயங்கர அவமானம் ஆயிரும். அடுத்தது அவர் கிரிக்கெட் பேட்டை தொட முடியாத அளவுக்கு அவமானம் ஆயிரும். ஆனால் இப்போ தான் தெரியும் என்னன்னு பார்த்தா, தினேஷோடைய பொண்ணை தான் ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ணிட்டு இருப்பார். இந்த விஷயம் தினேஷுக்கும் தெரியாது, ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து தன்னுடைய லவ்வருடைய அப்பா தான் தினேஷனும் தெரியாது. இந்த சூழலில் என்ன நடக்குது? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் எந்த சூழலில் ஹரிஷ் கல்யாணை ஜெயிச்சாரு, அவர் எப்படி வந்து கிரிக்கெட்டில் இழந்த பேரை மீட்டாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதையை. சரி, ஓகே. இந்த படத்தினுடைய கதை இது அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த நடிகர்களும் நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே பல படங்களில் பல வெற்றி படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் எந்த ஸ்க்ரீன்லையுமே நடிக்கலை, இந்த படத்தில் தான் முதல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னா அந்த கதை நடக்கிற அந்த கிராமத்து மக்களாகவே இருக்கிறாங்க, அந்த கிராமத்து மக்கள் அப்படின்னு நமக்கு தோண வைக்குது. ஒவ்வொரு நடிகர்களும் அவங்களுடைய காஸ்டியூம், அவங்க பேசுகிற டைலாக்கு, அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வாக் பண்ணுறது, அதுக்கு அடுத்து அவங்க சாப்பிட்றது, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தா அட்டகத்தி தினேஷ் வந்து இப்போ இளமையாக கிரிக்கெட் ஆடுற ஒரு கெட்டப் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு டோர்ஸ் 40 வயசில் அவர் தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு தாடிலாம் வச்சுக்கிட்டு நரைச்சி போய் பெயிண்ட்டை விட்டுட்டு கூட அப்படியே ஓடியாந்து இங்கே விளையாடுவார். அப்போ அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய தளர்வான நடை, பட் இருந்தாலும் பேட்டை பிடிச்சோன்னா அவர் அடிக்கிற விதம், இப்படின்னு பார்த்தா அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸில் அசத்தியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து ஹரிஷ் கல்யாண் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு துடிப்பான இளைஞன், ஆல்ரவுண்டரு. இவர் வந்து தன்னுடைய காதலியோடைய அப்பா தான் தினேஷ்னு தெரிஞ்ச பின்னாடி இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் ஆடுற மாதிரி, ஒரே டீமில் ஆடுற மாதிரியான சூழல் வந்துடும். இவர் வந்து ஒரு பேட்டராகவும் இருப்பார், ஒருத்தர் ரன்னராகவும் இருப்பார். இப்போ இவங்க 2 பேரும் எப்படி தர்ம சங்கடத்தில் ஹரிஷ் கல்யாண் வந்து அவர்கிட்ட பழகுறாரு. பட் இருந்தாலும் ஹரிஷ் கல்யாணை இவர் வந்து அவமானப்படுத்தும் போது அவர் எப்படி பொங்கி அழுறாரு, இது எப்படி தன்னுடைய காதலிகிட்ட சொல்ல தயங்குறாரு அப்படிங்கிறது நிறைய டைமென்ஷன் ஹரிஷ் கல்யாணுக்கு இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக போர்ட்ரேட் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எந்த இடத்துலையுமே மிகப்படுத்தாத நடிப்பு. அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார்பேட்டை அக்ரஹாரத்தில் வளர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கீதா கைலாசம். அவங்க இந்த படத்தில் வந்து தினேஷோடைய அம்மாவை நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து தலித் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் தினேஷ் வந்து கட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு
ஒரு அழுக்கா குளிக்காம, அடுத்தது வந்து தலையெல்லாம் கூட சரியா வாராம ஒரு அழுக்கு சிலையை கட்டிக்கிட்டு அந்த பகுதி மக்கள் எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கெட்டப்பு இவங்க நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சினிமா அப்படிங்கிறது அதுக்குள்ள நடிப்புங்கிறது ஒரு பெரிய தியானம் மாதிரி தோணுது. நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்க வேணாம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஆழ்வார்பேட்டையில நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு அக்ரகாரத்துல இருந்த ஒரு லேடி, அவங்க வந்து அங்க தலித் கிராமத்துல அந்த லேடிங்களை விட கொஞ்சம் டவுனா இவங்க நடிச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு தன்னை மாத்திக்கிட்டு இந்த நடிப்புக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காளி வெங்கட், பாலசரவணன், இப்படி ஏகப்பட்ட கேரக்டர் சொல்லலாம். பெயர் தெரியாத அறிமுகமே இல்லாத சின்ன சின்ன கேரக்டர் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஹீரோயின் சஞ்சனா. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கதையில அவங்க வந்து ஒரே ஒரு டயலாக் தான் சொல்லுவாங்க. அவங்க லவ்வர் பார்த்து, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவைங்கிறது நீ செய்ய வேண்டாம், உனக்கு பிடிச்சது நீ செய்யடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இதுதான் இவங்களுடைய ரோல். இந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான கேரக்டர்ல தன்னுடைய அப்பா வந்து ஹரிஷ் கல்யாணம் அடிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி ஹரிஷ் கல்யாணம் சொல்றது, எங்க அப்பாவோடைய சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்றது, இது மாதிரி நிறைய இடங்கள் இந்த படத்துல வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இந்த படத்தினுடைய டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. இதுக்கு முன்னாடி நான் சொல்ல எல்லா கிரெடிட்டும் இந்த டைரக்டருக்கு தான் சேரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர்கள் எல்லாமே இந்த கதைக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ ஆப்டா இருப்பாங்கன்னு கரெக்டாக அவங்களை சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சது தான். இதில் வந்து இயக்குனர் ஒரு டைரக்டருடைய பஞ்சுன்னு சொல்லிட்டு 2 சீன் 3 சீனுக்கு ஒரு முறை வெளுத்து வாங்கியிருக்காரு. பயங்கர கிளாப் இருக்கு. சுவாசிகாவும் தினேஷ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுடைய லவ் இன்டிமேசி வந்து பிரமாதமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து சுவாசிகா வந்து கோச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு சேலையை எடுத்து போட்டு அவங்களுடைய சேலையை எடுத்து போட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ கீதா கைலாசம் போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. உன் புருஷன் வந்து பாரு, நீ இல்லாத ஏக்கத்தை உன்னுடைய சேலையை எடுத்து போட்டு டெய்லி படுத்துட்டு இருக்கான், நீ வான்னு கூப்பிட்டு வருவாங்க. வந்துருவாங்க. வந்தோடனே ரூமுக்குள்ள இப்போ வந்து ஒய்ஃப் இருப்பாங்க. இவர் போய் பார்த்துருவாரு. பார்த்த பின்னாடி அங்கே எந்த மாதிரி டைலாக் ஓப்பன் பண்ணுறது, இது பெரிய டைரக்டருங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சுவாசிக்கு ஒரு டைலாக் ஆரம்பிப்பாங்க. ஏயா உனக்கு வந்து ஒரு சேலை எடுத்து போட்டு படுக்க முடியாதா, தினசரி ஒரு சேலை கேட்குதான்னு கேட்பாங்க. அந்த ஒரு டயலாக் போதும் அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டிமேசி. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் வந்து தலித் சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க மாட்டார். அவர் வேற ஒரு குரூப்பாக காட்டியிருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து மாட்டுக்கெல்லாம் சமைக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தினேஷுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அந்த பீஃப் செஞ்சு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஒரு பெரிய கதையவே சொல்லிக்கிட்டு வருது, ஒரு பெரிய லவ்வை வந்து அழகாக சொல்லிக்கிட்டு வருது. இது மாதிரி இந்த படத்தினுடைய இயக்குனர் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன். இந்த கதை எங்கே நடக்குதோ அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரு ரோடு, இந்த பக்கம் தலித் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், இந்த பக்கம் அதே வசதி வாய்ப்பு, அதுனா ஏழைங்க, அதே மாதிரி இருக்கிற இன்னொரு அவங்களோட மேம்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் மக்கள். இவங்க 2 பேர்த்தினுடைய ஏரியாவும் டைலாக்லேயே சொல்லாமல் விசுவலாகவே கன்வே பண்ணியிருப்பாரு. அது எப்படி கன்வே பண்ணியிருக்காருங்கிறது நீங்கள் திரையில பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல டைலாக், இந்த படத்தில் ஹீரோயின் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நான் காதலிக்கிறவன் நம்ம பையன் தான் அப்படின்னு. உடனே டக்குன்னு நம்ம பையனோன்னா ஹீரோயின் சொல்லுவாங்க, இது மாதிரி நான் ஜாதி சொல்லலை, எங்கள் அப்பா மாதிரி அவனுக்கு கிரிக்கெட் ஆடுறவன் தான் அப்படின்னு. இது மாதிரி நிறைய சமூக சீர்திருத்தங்கள், சமூக சிந்தனைகள், மாற்றங்கள் இந்த படத்தில் நிறைய புரிஞ்சு கிடக்குது. நீங்கள் பார்க்க தெரியும். இந்த ரிவ்யூ வந்து ரொம்ப ஷார்ட்டுங்கிறதுனால உங்களால் நிறைய டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியல. ஒன்று மட்டும் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த அரசியலை சார்ந்து வந்திருக்கு அப்படின்னு. விஜயகாந்த் வந்து ஆரம்ப கட்டத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலித் சமுதாயத்தினுடைய இளைஞர்ல ஒருத்தர் மாதிரியே நடிச்சிருப்பாரு. பறை அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. சிவப்பு மல்லி படத்துல பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்காக போராடுற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஏப்பா நம்ம குரூப்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டான்பா, இவன் நம்பாளுப்பா அப்படின்னு சொல்லி விஜயகாந்துக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தீங்கன்னா தலித் சமுதாய இளைஞர்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அவர் வந்து தூக்கி கொண்டாடினாங்க. அதனால தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சும் போது 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தலித் சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க. எதுக்கு இதை சொல்லுவார்னா, இந்த படத்துல கடலூர் மாவட்டத்தில் இவர் தினேஷ் வந்து எப்போ கிரிக்கெட் மேட்ச் ஆடுறதுக்கு இறங்கி போனாலும் அப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய பாட்டு, நான் பொட்டு வச்ச தங்க கூட, அந்த பாட்டை போட்டு அலப்புற விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தினேஷனுடைய வீட்டில் பாதி பெயிண்ட் தான் இருக்கும். அந்த பெயிண்டில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஃபோட்டோவோட வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல வந்து விஜயகாந்தனுடைய பாட்டு இதுதான் இந்த அரசியல் சொல்ல வந்ததுன்னு சொன்னது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த உடனே இது சினிமாவுக்கு தொடர்பு இல்லாத இருந்தாலும் நீங்கள் ஒரு செய்தியாக தெரிஞ்சுங்க, அதில் வந்து அதிகமாக இருந்தது தலித் இளைஞர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சே இருக்கும். அதுக்கு காரணம் விஜயகாந்த் அப்போ சூஸ் பண்ணி நடித்த படமும் கேரக்டரைசேஷன் தான். ஸோ இது எதுக்கு சொல்ல வரனா, இந்த படத்தில் இந்த மாதிரியான அரசியல் பேசப்பட்டிருக்கு. மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த படம் மாதிரியே தங்கலான் படத்தில் இருக்கிற அரசியலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் பெருசாக நீங்கள் வரவேற்பு தரல. பட் இருந்தாலும் இந்த படத்துலேயும் நான் சொல்கிறேன், அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த படத்தினுடைய அரசியல்.
உங்களுக்கு இந்த படம் வந்து நான் சொன்ன ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப பிரமிக்காத, நீங்கள் சாதாரண மனநிலையில் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் நான் சொன்னதை விட இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ்லாம் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள்.